ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூளைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் தென்கிழக்கு மூளை அப்படின்றது நமக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும். அந்த தென்கிழக்கு மூளையில் நம்ம என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும், அதனால் வீட்டிற்கு எப்படி பணமானது வந்து சேரும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாஸ்துப்படி தென்கிழக்கு மூலையானது சுக்கிர பகவானுக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த இடம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுடைய தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூளையை தான் நம்ம தென்கிழக்கு மூளை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை அக்னி மூளை அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த மூளை ஆற்றல், செழிப்பு மற்றும் நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது. மேலும் வீட்டின் அமைப்பில் சரியான சீரமைப்புகள் ஆற்றல் ஓட்டத்தை மேம்படுத்தும். தென்கிழக்கு திசை அக்னி தெய்வத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படுகின்றது. வீட்டின் தென்கிழக்கு மூளை ஆற்றல் ஓட்டத்தையும் நிலைத்தன்மையையும் பாதிக்கிறது. எனவே இதை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தென்கிழக்கு மூலையில ஏற்படும் வாஸ்து தோஷங்கள் குறைக்க தாமரையை நாம் அந்த இடத்துல வைக்க வேண்டும். தென்கிழக்கு மூலை இருந்தால் வீட்டிற்குள் நுழையும் அல்லது வெளிச்சம் வரும் அனைத்து திறப்புகளும் வடகிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த மூலையில சமையலறை வைப்பது நல்லதாக கருதப்படுகின்றது. வாஸ்துப்படி தென்கிழக்கு மூலையானது சந்திர பகவானுக்கு ஒரு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைகளையும் நம்ம அதற்குரிய மரியாதையோடு சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது. தீராத கஷ்டம் இருக்கிறது, தீராத கடன் சுமை இருக்கிறது, பண பிரச்சனையிலிருந்து வெளிவர, கடன் சுமை குறைய இந்த பொருட்களை எல்லாம் நம்ம அந்த தென்கிழக்கு மூலையில் வைப்பது நல்லது. இதற்கு தேவையானது ஒரு கண்ணாடி பவுலு, கிளியாத பிரியாணி இலையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கண்ணாடி பவுல் நிரம்பும் அளவுக்கு பச்சரிசியானதை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது குங்குமப்பூ தேவைப்படும். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையில பச்சை நிற பேனாவால் 8, 9, 7 என்ற எண்களை எழுத வேண்டும். பிறகு அந்த பிரியாணி இலையில எழுதி வைத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மேலே 3 குங்கும பூக்களை வைத்து அப்படியே அந்த பிரியாணி இலையை கண்ணாடி பவுல்ல வைக்க வேண்டும். இந்த பிரியாணி இலை வெளியில் தெரியாத அளவிற்கு அந்த கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசியை கொட்டி நிரப்ப வேண்டும். அப்படியே கொண்டு போய் தென்கிழக்கு மூலையில வைக்க வேண்டும். 21 நாட்கள் இந்த பொருள் அப்படியே அந்த தென்கிழக்கு மூலையிலேயே இருக்க வேண்டும். தினமும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அந்த கண்ணாடி பவுலுக்கும் ஊதுபத்தி காண்பித்து மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் நினைத்து உங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 21 நாள் கழித்து அந்த பிரியாணி இலையை நெருப்பில் பொசுக்கிவிட வேண்டும். மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து அப்படியே 1, 2 அரைத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஜீவராசிகளுக்கு இரையாக போட வேண்டும். 21 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பவுல்ல இருக்கக்கூடிய பொருட்களை கட்டாயமாக மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை அப்படியே தூசி படிந்து தென்கிழக்கு மூலையில் வைத்துவிடக்கூடாது. தென்கிழக்கு மூலையில இந்த பொருள் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டுல வறுமையானது அண்டாது. சுக்கிர பகவான் உங்களுக்கு பண பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். அந்த சுக்கிர பகவான் விரும்பி வந்து உங்கள் வீட்டிற்குள் அமர்ந்து கொள்வார். 21 நாட்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எந்த ரூபத்திலேயாவது தீர்ந்துவிடும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதே போல வீட்டுல மகாலட்சுமி அம்சம் இருக்க வேண்டும் என்றால் தென்கிழக்கு மூலையில நம்ம இது போன்ற பொருட்களையும் வைக்கலாம்.
அதற்கு தேவையானது ஒரு சோளம், மக்கா சோளம் கடையில் விற்கிது. அதை காசு கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள். ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அந்த சோளத்தை அந்த மஞ்சள் நிற துணியில் வைத்து நன்றாக கட்டி வீட்டின் தென்கிழக்கு மூலையில ஒரு ஆணியில மாட்டி வையுங்கள். அப்படி இல்லை என்றால் தென்கிழக்கு மூலையிலேயே ஒரு அலமாரியை வைத்து அதுல இந்த சோளத்தை நம்ம வைப்பது நல்லது. அந்த சோளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தழைகளை எல்லாம் பிரித்து எடுத்து விட்டு மஞ்சள் நிற சோளத்தை அந்த மஞ்சள் துணியில வைத்து கட்ட வேண்டும். உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த முடிச்சானது அப்படி அந்த மூலையில இருக்கட்டும். தினமும் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய முடிச்சிற்கும் ஊதுபத்தி காண்பித்து பண கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 6 மாதம் இந்த சோளமானது அந்த மஞ்சள் துணியில அப்படியே இருக்கட்டும். அந்த முடிச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோளத்தை எடுத்து பிறகு அந்த 6 மாதம் கழிந்த பிறகு ஜீவராசிகளுக்கு இரையாக போடலாம். மீண்டும் ஒரு புதிய சோளத்தை வாங்கி மறுபடியும் புது துணியில அதை கட்டி வைக்க வேண்டும். இப்படியே தொடர்ந்து தென்கிழக்கு மூலையில சோளம் இருந்தால் உங்களுடைய வீட்டுல பண கஷ்டம் வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை எவ்வளவு நாளைக்கு செய்யணும்? 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்ய போறோம். வருடத்திற்கு 2 முறைகள். உங்களுக்கு எப்பொழுது முழுமையாக பண கஷ்டமானது தீருகின்றதோ அப்பொழுது நீங்க இந்த பரிகாரத்தை செய்யாமல் விட்டுவிடலாம். அது வரைக்கும் நம்பிக்கையோட எனக்கு பண கஷ்டம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை 6 மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.